வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம இந்த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை பற்றி தான் பார்க்க போனோம். இந்த புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலோ கோயெல்ஹோ எழுதியிருக்காரு. இந்த புக்கு எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு பொருளோ ஒரு மனிதரோ அல்லது ஒரு பிரபஞ்சமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு. அதாவது ஒரு ஸ்பெயின் நாட்டில் ஒரு சிறுவன் இருக்கிறாரு. அந்த சிறுவன் வந்து சாண்டியோவா, அவன் பேர் வந்து சாண்டியோவா. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா அவன் வந்து ஃபாதர் ஆகணும்னு ஆசை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். அப்போ அந்த சிறுவனுக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. அதாவது எகிப்தில் உள்ள பிரமிடுகளெல்லாம் பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவனுக்கு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறான், அவனுடைய சூழ்நிலைகள் வந்து அவனை வந்து தடுத்து நிறுத்திட்டு இருந்துச்சு. இந்த கனவுகளை வந்து நினைவாக்க அவன் என்னென்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு ஜோசியக்காரிடம் போகிறான். இந்த ஜோசியக்காரிடம் இந்த கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவங்கள என்ன சொல்கிறாங்க, உன் கனவை நிஜமாக்கணும்னா நீ வந்து என்னென்ன பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. அவனும் அந்த பயணம் மேற்கொள்கிறதுக்காக வெளியூர் போக ரெடி ஆகிட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னா, தனது இயல்பான வாழ்க்கையை விட்டுட்டும் அவன் பயணத்தை மேற்கொண்டான். அப்புறம் அங்கே மொரோக்கோ அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணுறான், ஒரு பளிகை கடைக்காரரிடம் போய் வேலை செய்கிறான். அப்போ அவனுக்கு காதல், ஏமாற்றம், பல அனுபவங்களையும் அவன் பெற்றான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஆல்கெமி என்ற ஒரு கலைஞருடன் சேர்ந்து பாலைவனத்தை கடந்து வந்து எகிப்துக்கும் செல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது என்னது, பல மனிதர்களையும் சந்திக்கிறான். அப்போது என்னது, அவங்கள்ட்ட இருந்த அனுபவங்களை வச்சு நிறைய பாடங்களையும் கற்றுக்கிறான் அவன். அப்போது இவன் முயற்சி செய்ய விடாமல் இருக்கும்ல, அதாவது சோர்வு, பயம் போன்ற பல உணர்வுகளையும் இவன் எதிர்கொள்ள கற்றுக்கொள்கிறான். எகிப்தை கடந்து அந்த பிரமிடுகளை பார்ப்பானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறாங்க. அதோட இந்த புக்கோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கெமிஸ்ட் எதிர்பாராத திருப்பங்கள் இருந்த கதை இது. தனி மனிதனின் கனவுகள், அவற்றை அடைய மேற்கொள்ளும் முயற்சிகள், வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்கள் எல்லாவற்றையும் பற்றி தான் பேசுகிறாங்க. தனிப்பட்ட பாதை, அதாவது சமூகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு கட்டுப்பட்டு போகாமல் தனது சொந்த கனவுகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த உலக ஆன்மா வந்து எல்லாமே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்திருப்பதையும் நம்ம அனைவரும் உலக ஆன்மா என்பது ஒரு பகுதியாகவும் சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா, நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகணும், ஐயோ மழை வரக்கூடாதுன்னு உங்களுடைய திங்கிங் இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் நம்ம மழை வராதப்போ வெயில் அடிக்கும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு சூழ்நிலை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்க, இதை சொன்னால் நம்மளுக்கு இது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே பிரபஞ்சமும் ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த ஆல்கெமிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எளிமையான மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் வாசகர்கள் மீது ஒரு ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்துது இந்த புத்தகம். உங்கள் கனவுகளை நோக்கி பயணிக்க இது ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். இளைஞர்களுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கள் கனவுகளை அடைய தயங்க வேண்டாம், சவால்களை எதிர்கொள்ளுங்க, தைரியத்தை வளர்த்துக்கங்க அப்படிங்கிறாங்க. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகள், ஏமாற்றங்கள் இது எல்லாமே தற்காலிகமானவை தான். விடாமுயற்சி செய்வதனோட முக்கியத்துவத்தையும் இந்த புக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்கில் நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. கதை வந்து எளிதாக தான் இருக்குது, கதாபாத்திரம் வந்து அவ்வளோ வளர்ச்சி போதாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தோட எளிமை தான் அதனோட பலன் அப்படிங்கிறது பலரும் ஒத்துக்கொள்கிறாங்க. உங்களுக்கான புத்தகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வளர்ச்சி, ஆன்மீகம், வாழ்க்கையின் அர்த்தம் போன்ற பல விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் இந்த ஆல்கெமிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும். வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் கனவுகளை விடாமல் தொடர்வது எப்படி என்பதையும் கற்றுத்தரும். வாழ்க்கையை பற்றி ஆழமான கேள்விகளுக்கான விடைகளையும் தேடும் ஒவ்வொரு வாசகருக்கும் இந்த ஆல்கெமிஸ்ட் ஒரு பயனுள்ள நூலாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த புக்கை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி த்ரூவாக அமேசான் மூலிமா வாங்கிக்கிங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.